வந்து வெண்ணிலாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போகிற வெண்ணிலா வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. விஜய் வந்து சமாதானப்படுத்தி ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கிறாரு. விஜய் கூடவே இருக்கணுன்றாங்க, விடவே கூடாதுன்றாங்க. அதனால் விஜய்க்கு காவேரி கிட்ட ஃபோன் பேச முடியாமல் நிலை ஏற்படுது. இதனால் விஜய் என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே காவேரி வந்து விஜய்க்காக எதிர்பார்த்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. விஜய்க்கு ஃபோன் போட்டாலும் எடுக்கலை. அதனால் வேறு வழி இல்லாமல் காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி வெளியே வரும்போது அப்படியே மயக்கடிச்சு விழ போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம நிவின் வராரு. நிவின் பார்த்துட்டு காவேரி என்னாச்சு உனக்கு அப்படின்றாரு. இல்லை நிவின் ஒன்றும் இல்லை, மயக்கமாக இருக்குது அப்படின்னு போயிட்டு ஒரு ஷாப்பில் உட்கார வைக்கிறாரு. தண்ணி குடி காவேரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாரு. என்னாச்சு காவேரி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன நீ சொல்கிற, நான் முதல்ல இந்த விஷயத்தை விஜய் கிட்ட தான் சொல்லலாம்னு நினச்சேன். ஓ அப்படியா, கங்க்ராட்ஸ் காவேரி அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு நிவின். இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், வீட்டில் எல்லாம் சொல்லிட்டியான்னு. இல்லை யாருக்கும் தெரியாது. ஏன் காவேரி எல்லாருக்கிட்டே சொல்ல வேண்டியது, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. இல்லை இப்போ சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், முதல்ல விஜய் கிட்ட சொல்கிறேன், அவர் ஒரு முடிவு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு. சரி இனிமேட்டு விஜய் கூட போய் வாழ் காவேரி, விஜய் நின்று ஒன்றா இருக்கணும் இந்த டைமில் அப்படின்றாரு. இல்லைங்க அதுக்கும் வழி கிடையாது. ஏன்னா முதல்ல வெண்ணிலா விஷயத்தை ஒரு முடிவு பண்ணணும். வெண்ணிலா கிட்ட எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். அது சொன்னால் தான் அதுக்கப்புறம் தான் நான் இதை பண்ண முடியும் அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி, எல்லாத்தையும் பற்றி யோசிக்காது. இப்போ வந்து உனக்கு தேவை உன்னோட குழந்தை தான், அதை பற்றி மட்டும் தான் நீ யோசிக்கணும் காவேரி. இந்த டைமில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். புரியுதில்ல உனக்கு, எனக்கு புரியுது, கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி காவேரி வீட்டில் எப்போ சொல்ல போகிற, அதான் சொன்னேனே முதல்ல விஜய்கிட்ட சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லணும். இப்போ வீட்டில் சொன்னால் எங்கள் அம்மா கேள்வியாக கேட்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், இல்லைனா என்னை இப்போ விஜய் வீட்டில் விடுவாங்க. வெளில வீட்டு விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் நான் விஜய் வீட்டுக்கு போக முடியாது நிவின் அப்படின்றாங்க. சரி காவேரி உன்னோட இஷ்டம், ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து தவிக்கிறாரு. காவேரிக்கு ஃபோன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. வேணும்னே வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா திட்டம் போட்டு செயல்படுறாங்க. அதன்படி பயங்கரமாக வந்து விஜயோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பேன் அப்படி இல்லாமல் வந்து பயமுறுத்துறாங்க. அதனால விஜய் வந்து ரொம்ப தவிச்சு போகிறாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெண்ணிலா கூட்டின்னு விஜய் வீட்டுக்கு வராரு. என்னாச்சுப்பா இப்போ பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வெண்ணிலா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் என் கூடவே இருக்கணும், விஜய் நீ எங்கேயுமே போகக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாரு வெண்ணிலா, எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன் கூட இருந்தால் என்ன வில்லா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஏன் விஜய் என் கூட இருக்கிற கூட உனக்கு தோணாதா, இந்த மாதிரி நிலைமையில கூட விட்டுட்டு போகிறத பற்றி யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டைக்கு வராங்க. இந்த பார்த்து விஜய் மனசுக்கு கஷ்டப்படுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாலும் தெரிலன்னு. நர்ஸ் கிட்டே இங்கே பாருங்கள், நீங்கள் போய் வெண்ணிலாவுக்கு கூட்டிகிட்டு போய் தூங்க வைங்க அப்படின்னு அனுப்பி தூங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு. இங்கே பாரு விஜய், நீ இங்கே தான் இருக்கணும், எக்காரு கூட போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ வந்து பிரச்சனை ஆகிடும் தெரியுமா, இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கும் புரியுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாவம் என் பேரனை போட்டு எப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறா, இவளை கூட்டின்னு வந்ததுக்கு தேவை தான் இதெல்லாம், இல்லை அந்த காவேரி சொல்லணும், அவள் கூட்டின்னு வந்து பாரு, அவளுக்கே வினையை தேடி வச்சுக்கிட்டா. ஐயோ பாட்டி காவேரி பார்க்க போனோம் பாட்டி, ஆனால் டைம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக காவேரி கிளம்பியிருப்பாடா, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படி தாத்தா சொல்கிறாரு. சரிடா காவேரிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா ஃபோன் பண்ணால் காவேரிக்கு எடுக்க மாட்டேங்குது, நான் நேரில் போய் தான் சொல்லணும் நடந்த விஷயத்தெல்லாம். சரிடா இந்த பொண்ணுக்கு என்ன தாண்டா பண்ண போகிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, அவங்க சொந்தக்காரங்கிட்ட யாருக்களாவது வந்து வெளில ஒப்படைச்சிடணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஆமாடா நிதம் நீ வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியாதுன்னு தாத்தா சொல்கிறாரு. சரிப்பா ஒரு விஷயம் புரியுதா விஜய் உனக்கு அப்படின்னு தாத்தா பார்க்குறேன். என்ன தாத்தா பார்த்தல, இப்போ காவேரியோட அருமையை பற்றி புரிஞ்சுக்கோ, இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட்டு, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ இப்போ பாரு எப்படி பாடா பற்றி எடுக்கிற, பாவண்டா காவேரி, உன்னை விட்டு கொடுக்க முடியாமல் எப்படிலாம் கஷ்டப்பட்டா, இந்த பொண்ணை அவள் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கா, எப்படிப்பட்ட மனசு காவேரி, காவேரி தங்கம்டா அப்படின்னு. ஆமாம் தாத்தா காவேரி தங்கம் தான் தாத்தா, எனக்கு காவேரியோட அருமை இப்போ தான் தாத்தா புரியுது, காவேரி மாதிரி யாருமே இருக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அது உனக்கு புரிஞ்சது, ரொம்ப சந்தோஷம்டா. முதல்ல இந்த பொண்ணை வெளியே அனுப்புகிற வழியை பாரு, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நம்மளால சமாளிக்க முடியல, இந்த பொண்ணை வந்து அனுப்புகிற வழியை தான் நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் தாத்தா, இந்த காவேரியோட மாமா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டேன், அதனால் அவரை போய் கூட்டிகிட்டு வந்துட்டா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நானும் வரேன் கூட, ஏன் தாத்தா நீங்களும் அப்படின்னோடனே, இல்லை விஜய் உனக்கு அந்தளவு பேச வராது, நான் போய் பேசி நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க மாமா கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணு அனுப்பிச்சிடலாம், இதுதான் நல்லது அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க விஜயும் தாத்தாவும்.